வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆக்ட் 1985, அதாவது போதை மருந்துகள் மற்றும் சைக்கோட்ரோபிக் பொருட்கள் சட்டம். NDPSA ஆக்ட் என்று காமனாக கூறுவார்கள். இந்த சட்டம் இயற்றப்பட்டது 1985. பொதுவாகவே பார்த்தோமானால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் ஒழிய எந்த குற்றமும் கட்டுப்படாது என்பது நிதர்சனம். மற்ற குற்றச்செயல்களுக்கு இது பொருந்துமோ பொருந்தாதோ, போதைப்பொருள் விவகாரத்தில் 100% பொருந்தும். போதைப்பொருள் பயன்படுத்துவது, விற்பது போன்ற குற்றச்செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஓபியம் பாப்பி என்ற தாவரத்திலிருந்து பெறப்படும் இயற்கையான பொருள் மார்பின். இதன் விதைகள் தான் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கசகசா. இந்த செடியின் பசை போன்ற ஒரு பொருளிலிருந்து பெறப்படுவதுதான் மார்பின் என்கின்ற போதைப் பொருள். முற்றிய நிலையிலுள்ள புறநோயாளிகளுக்கு, அதாவது புற்றுநோயாளிகளுக்கு, முற்றிய நிலையிலுள்ள புற்றுநோயாளிகளுக்கு வலி நிவாரணியாக கொடுக்க இதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மார்பினிலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் ஹெராயின் என்ற போதைப் பொருள். பிரிட்டிஷ் காலத்தில் ஓபியம் செடியை இந்தியாவில் பயிரிட்டு வந்தனர். அதன் மூலம் அவர்களுக்கு பெரிய வருமானம் கிடைத்தது. ஓபியம் செடி இந்தியாவில் நன்றாக வளர்கிறது என்பதும் இந்தியாவில் பிரிட்டிஷார் செட்டில் ஆனதன் முக்கிய காரணங்களில் ஒன்று. முதலில் வர்த்தகத்திற்காக வந்தாலும் ஓபியம் செடியின் மூலம் அதிகளவு வருமானம் கிடைத்ததால் அதை பயிரிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள். முதலில் ஓபியம் செடி சீனாவில் பயிரிடப்பட்டது. அங்கிருந்துதான் இந்தியாவிற்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் இதன் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டிஷார் அமல்படுத்திய சட்டம்தான் ஓபியம் ஆக்ட். அதை பின்பற்றி சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய சட்டங்கள் என சில சட்டங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் டேஞ்சரஸ் ட்ரக் ஆக்ட். இந்தியா சுதந்திரம் பெற்ற நேரத்தில் அமலில் இருந்தது டேஞ்சரஸ் ட்ரக் ஆக்ட் தான். அதன் பிறகு மீண்டும் சட்டங்களை செம்மைப்படுத்தி அமல்படுத்தப்பட்டதுதான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 என்பது. இந்த சட்டங்களுக்கு அடிப்படை என்பது போதைப்பொருள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் 1961, 1971, 1988 ஆகிய ஆண்டுகளில் நடத்திய மாநாடுகள். இந்த 3 மாநாடுகளில் கிடைத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடும் அதன் போதைப்பொருள் சட்டங்களை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 மாநாடுகளுக்கு பிறகு பெரிய அளவில் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் மாநாடுகள் நடைபெறவில்லை. இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலுள்ள போதை மருந்துகள் அனைத்தும் சட்டத்திற்கு விரோதமானவை. நாடுகள் ஒரே மாதிரி புழங்கும். மேலும் போதைப்பொருள் மாஃபியாவை கட்டுப்படுத்தவும் ஒரே மாதிரியான சட்டங்கள் உதவும். ஐநா உறுப்பினர் நாடுகள் இணைந்து இதற்கு சம்மதம் தெரிவித்து ஒப்புதல் அளித்த பிறகு அனைத்து நாடுகளிலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் உள்ள சட்டங்களில் மிகவும் கடுமையான சட்டம் இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் என்பதுதான். இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் தண்டனைகள் மிகவும் கடுமையானவை. பொதுவாக ஒரு நபர் குற்றம் செய்யும் நோக்கத்துடன் அதை செய்திருந்தால்தான் அது குற்றமாக கருதப்படும்.
ஒரு நபர் கொலை செய்யும் நோக்கத்தோடு அல்லாமல் தற்காப்பிற்காக கொலை செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். மேலும் கொலை செய்தவருக்கு அந்த எண்ணம் இருந்தது என்று வழக்கு தொடுப்பவர், அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து நிரூபிக்க வேண்டும். ஆனால் இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் சட்டத்தில் விசாரணை அதிகாரியோ வழக்கு தொடுப்பவரோ சென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒருவரது வீட்டிலோ அல்லது பையிலோ போதைப்பொருள் கண்டறியப்பட்டாலே போதும், அந்த இடத்தில் போதைப்பொருள் எப்படி வந்தது என்பது அந்த நபருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நபர் வசம் போதைப்பொருள் இருந்தால் அது அந்த நபருக்குரியதுதான் என்று சட்டமே அனுமானித்துக் கொள்ளும். இந்தியாவில் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சார்புக்கான முதல் சட்டம் 1857 ஆண்டில் ஓபியம் ஆக்ட், அதாவது தமிழில் அபின் சட்டம், இது முதலில் திருத்தப்பட்டது. 1878 ஓபியம் ஆக்ட், பின்னர் 1950 அபின் மற்றும் வருவாய் சட்டங்கள், மற்றொன்று 1930 ஆண்டு ஆபத்தான மருந்துகள் சட்டம், அதாவது டேஞ்சரஸ் ட்ரக் ஆக்ட் ஆகும். இந்த சட்டங்கள் இந்தந்த ஆண்டுகளில் திருத்தி அமைக்கப்பட்டது. அபின் மற்றும் அதன் மருந்துகளில் அடங்கும் ஆல்கலாய்டுகள் மற்றும் கோகைன் இதில் அடங்கும். இந்த சட்டத்தில் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நார்கோட்டிக் ட்ரக் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தவுடன் சட்டம் 61 1985 செப்டம்பர் 16 அன்று மேலே குறிப்பிட்ட செயல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தில் போதைப் பொருள்கள் அடங்கும், மருந்துகளும் அடங்கும். எடுத்துக்காட்டாக காஞ்சா, கோகைன், கோகா இலை, ஓபியம், பாபி ஸ்ட்ரா ஆர் பாபி வைக்கோல் மற்றும் அனைத்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் சைக்கோட்ரோபிக் துணைநிலை மருந்துகள் அவற்றின் வழித்தோன்றல்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதாவது 76 வகை மருந்துகள் மற்றும் அவற்றின் வழித்தோன்றல்களில் கிடைக்கின்ற மருந்துகளும் அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக டைசிபாம், பெண்டசோசின், பினோபார்பிட்டால். யாரேனும் ஒருவர் உற்பத்தி செய்தால் அல்லது இந்த பொருள்களை வைத்திருந்தால் அல்லது போக்குவரத்து துறைமுகங்களில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள் செய்வது, விற்பனையில் செய்வது, கொள்முதல் அல்லது பயன்பாடுகள் ஏதேனும் போதை மருந்துகள் அல்லது சைக்கோட்ரோபிக் பொருள்கள், அதாவது கஞ்சாவை தவிர இந்த விஷயங்களை இவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். என்னென்ன தண்டனைகள் என்று பார்த்தோமானால் 10 ஆண்டுகளுக்கு குறையாத, அதாவது 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுமையான சிறை தண்டனை. 10 ஆண்டுகளுக்கு குறையாத கடுமையான சிறை தண்டனை, இது ஆங்கிலத்தில் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் என்று கூறுவார்கள். மேலும் இது 20 ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாம். மேலும் 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்படலாம். இரண்டாவதாக, இந்த அபராதம் 2 லட்சம் வரை கூட நீடிக்கப்படலாம். மீண்டும் மீண்டும் ஒருவர் அதே குற்றத்தை செய்தார் என்றால் தண்டனை என்பது ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் என்பது 15 வருடங்களுக்கு கூட கொடுக்கப்படலாம். இது 30 ஆண்டுகள் வரை கூட இந்த தண்டனை நீடிக்கப்படலாம். மற்றும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதங்கள் விதிக்கப்படலாம். அல்லது இதுவே 3 லட்சம் ரூபாய் வரை அபராதங்கள் நீடிக்கப்படலாம். தண்டனை கஞ்சாவை கையாளுதல் என்பது 5 ஆண்டுகள் மற்றும்
அல்லது ஒரு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகும். ரூபாய் 50,000 அபராதங்கள் விதிக்கப்படும். மீண்டும் இதே தண்டனையை, அதாவது கஞ்சாவை கையாளுதல், கஞ்சாவை விற்பது மற்றும் டிஸ்ட்ரிபியூட் செய்வது போன்ற போன்ற குற்றங்களை மீண்டும் மீண்டும் ஒருவர் செய்தார் என்றால் சிறை தண்டனை 10 ஆண்டுகள் கூட வரை நீடிக்கப்படலாம். மேலும் அபராதங்கள் என்பது 1 லட்சம் வரை நீடிக்கப்படலாம். இருப்பினும் ஒரு நபர் சிறிய அளவுகளை எடுத்து சென்றால், எடுத்துக்காட்டாக 250 மில்லிகிராம் ஹெராயின், 50 கிராம் ஷெராஸ், 5 கிராம் ஓபியம், 125 மில்லிகிராம் கோகைன், பின்னர் குறிப்பிட்டது போல இவ்வகையான பொருள்களை எடுத்து சென்றால் தண்டனை என்பது ஒரு எளிய தண்டனையாகும். அதாவது 1 வருடம் தண்டனை கொடுக்கப்படலாம் அல்லது அபராதங்கள் விதிக்கப்படலாம் அல்லது அபராதங்கள் 2 வருடம் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஒருவர் கஞ்சாவை 500 கிராம் அளவிற்கும் அதிகமாக எடுத்து சென்றால் சிறை தண்டனை 6 மாதங்கள் வரை விதிக்கப்படலாம். இதற்கு இந்த சட்டத்தில் இடம் உள்ளது, அதாவது நீதிமன்ற உத்தரவு உள்ளது. பிற்கால சட்டம் சட்டவிரோத தடுப்பு நார்கோட்டிக் ட்ரக் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் சட்டம் 1988 டிராஃபிக்கிங்கையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது சட்டம் 46 இதில் 1988 இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது இது தடுப்புக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு மற்றும் சொத்து பறிமுதல். இந்த சட்டத்தில் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டால் அவருடைய சொத்துக்கள் பறிக்கப்படும். அதிகபட்ச தண்டனை என்பது ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டால் மரண தண்டனை. எடுத்துக்காட்டாக ஒரு நபர் 1 கிலோ தூய ஹெராயினை அதிகமாகவோ அல்லது சமமாகவோ டிராஃபிக்கிங் செய்தால் அல்லது 1 முறையோ அல்லது 2 முறையோ செய்தால் முதல் முறைக்கே எச்சரிக்கை கொடுத்தனுப்பப்படும். 2வது முறையில் அவர்கள் அதே தவறை மீண்டும் செய்தால் அந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கூட கொடுக்கப்பட சட்டத்தில் வழிவகை உள்ளது. இந்த சட்டம் மேலும் திருத்தப்பட்டது. போதை மருந்துகள் மற்றும் சைக்கோட்ரோபிக் சட்டம் பொருள்கள் மூலம், அதாவது இந்த சட்டம் மேலும் திருத்தப்பட்டது 2001ஆம் ஆண்டில். போதைப் பொருள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டம் 1985, NDPSA சட்டம் 1985, 10 இவற்றில் இயற்றப்பட்டது. ஏனெனில் இதற்கு முந்தைய போதைப்பொருள் தொடர்பான கட்டாய தண்டனைக்கான விதிகள் எதுவும் இல்லை. போதைப்பொருள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தும் நிறுவனங்களுக்கு போதுமான அதிகாரங்கள் இல்லை. சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. புதிய மருந்துகள் மற்றும் அபராதங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன இந்த சட்டத்தில். நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 போதைப்பொருள் தொடர்பான அப்போதைய சட்டங்களை ஒருங்கிணைத்து திருத்தியது. 1988, 2001, 2011 மற்றும் சமீபத்திய 2014ஆம் ஆண்டுகளில் இந்த சட்டத்தில் 4 திருத்தங்கள் செய்யப்பட்டன. மேலும் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 செயல்படுத்துவதற்கும் அமலாக்குவதற்கும் NDPS சட்டத்தில் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு சட்டம் 1988 நிறைவேற்றப்பட்டது. NDPS சட்டத்தின்படி மென்ஸ் ரியா பிரிவு 35 கீழ் அனுமானிக்கப்படுகிறது. மென்சிரியா என்பது குற்றத்தை செய்வதற்கான நோக்கமாகும். இது சட்டத்தில் உள்ள குற்றத்தின் அவசியமான கூறுகளில் ஒன்றாகும்.
இது ஒரு குற்றத்தின் மன உறுப்பு, ஒரு நபரின் குற்றமானது என்ற விழிப்புணர்வு. சர்வதேச மரபுகளுக்கு இணங்க இது நார்கோட்டிக் ட்ரக் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்டின் கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறை மற்றும் குற்றவாளிகளை சட்டமாக மற்றும் கடுமையான சிறை தண்டனைக்கான சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவுதல் ஆகியவற்றை கையாளுகிறது. மேலும் குற்றங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாதவை மற்றும் அடையாளம் காணக்கூடியவையாக கருதப்படுகிறது. மேலும் நீதிமன்றம் சில குற்றவாளிகளை மருத்துவ சிகிச்சைக்காக தகுதிகான் நிலையில் விடுவிக்கலாம் மற்றும் 1 வருடத்திற்குள் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். இதற்கு பிரிவு 39 அனுமதி வழங்குகிறது. வாழ்நாளில் ஒருமுறை சிகிச்சைக்கு அடிமையானவர்களுக்கு வழக்கிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கப்படுகிறது. அதாவது பிரிவு 64A இதற்கு வழிவகை செய்கிறது. மேலும் அவர்களை கண்டறிதல், சிகிச்சை, கல்வி, பராமரிப்பு மற்றும் மறுவாழ்விற்கு பிறகு அரசாங்க மையங்களை நிறுவவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டின் மிக சமீபத்திய திருத்தத்தில் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் சட்டம் 2014 பிரிவு 11 ஒரு புதிய வகை அத்தியாவசிய போதை மருந்துகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்டின் மருத்துவ மற்றும் அறிவியல் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அதன் கீழ் உள்ள சட்டவிரோத பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. இந்த சட்டம் கூடுதலாக திருத்தப்பட்டு போதை மருந்துகளின் கட்டுப்பாடு மற்றும் கிடைக்கும் இடங்களிடையே சமநிலையின் கொள்கையை பிரதிபலிக்கிறது. இது போதைப்பொருள் சார்ந்திருப்பதை நிர்வகிப்பதற்கும் அனுமதிக்கிறது மற்றும் சிகிச்சை மையங்களை அங்கீகரிக்கவும் அரசாங்கத்தை அங்கீகரிக்கிறது. இது தண்டனையை இதனால் ஏற்படக்கூடிய தண்டனையை பொறுத்தவரை சில மாற்றங்களையும் அறிமுகப்படுத்துகிறது. எவ்வாறாயினும் உலகெங்கிலும் அதிகரித்து வரும் நாடுகளின் எண்ணிக்கையானது கையிருப்பு மற்றும் போதைப்பொருள் பாவனையை குற்றமாக்குவதை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருவதால் போதைப்பொருள் நுகர்வு இன்னும் தண்டனைக்குரிய குற்றமாகவே கருதப்படுவது ஏற்புடையதாகிறது. தற்போதைய சர்வதேச போதைப்பொருள் கொள்கைக்கு இது எதிரானதாக தெரிகிறது. தற்போதைய எவ்வாறாயினும் உலகெங்கிலும் அதிகரித்து வரும் நாடுகளின் எண்ணிக்கையானது கையிருப்பு மற்றும் போதைப்பொருள் பாவனையை குற்றமாக்குவதை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருவதால் போதைப்பொருள் நுகர்வு இன்னும் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவது தற்போதைய சர்வதேச போதைப்பொருள் கொள்கைக்கு எதிரானதாக தெரிகிறது. பார்ப்போம் வரும் காலங்களில் இன்னும் அரசாங்கங்கள் என்னென்ன சட்டங்களை இயற்றி இந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக பார்க்கிறது என்பதை பார்ப்போம். இதனால் போதைப்பொருள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு மக்கள் நல்வழிப்படுத்தப்பட்டார்கள் என்றால் இளைய தலைமுறைகள் மிகவும் நிம்மதி அடைவார்கள். இன்றைய இளைஞர்களிடையே இளம் வளர் பருவத்தினரிடையே போதைப்பொருள் பயன்பாடு என்பது முற்றிலும் அதிகரித்து உள்ளதை சமீபத்திய சர்வேக்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டால்தான் நாட்டில் போதைப்பொருளின் பயன்பாடை முற்றிலுமாக குறைத்து நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நிம்மதியாக ஒரு சமதர்மமான சமுதாயத்தில் வாழ வழிவகை செய்ய இயலும் என்பதோடு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் மீண்டும் நாம் இணைவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.